மேம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சுபின்றவங்க அரக்கு கலர் புடவை ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது? மார்க்கெட்டில் நிறைய கலர் இருக்குது, இருந்தாலும் ஏன் அரக்கு கலர் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. அரக்கு கலர் அப்படின்றது எங்கள் அம்மா யூஸ் பண்ணா, எங்கள் பாட்டி யூஸ் பண்ணா, எங்கள் மாமியார் ஆட்டில் இதான் வழக்கம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நானும் போய் அதை பற்றி தெரிஞ்சுட்டப்ப பார்த்தீங்கன்னா, அரக்கு அப்படின்றது மங்களகரமான கலர். இனிமேல் குங்குமம் பார்த்தீங்கன்னா அரக்கு கலர் குங்குமம் தான் நிறைய பேர் இட்டுப்பா. ஈவன் தாழம்பு குங்குமம்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டார்க் மெரூன் கலர்லலாம் நம்ம ரெட் கலர் மெரூன் கலர்லாம் இருக்கும். அந்த காலத்தில் கூறு புடவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸால தான் இதெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அவ கல்யாணத்துல அவ இஷ்டத்துக்கு அவ கலர் கூரை புடவை கட்டிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆத்து குழந்தைங்களும் வந்து ஏன் நான் அரக்கு கட்டிக்கணும், நான் வேற கலர் கட்டிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கும் நம்ம பெரியவாலும் பெருசா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது இல்லை, சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அரக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்க லேடிஸா இருந்தாலும் ஃபேரா இருக்க லேடிஸா இருந்தாலும் எல்லாருக்குமே செட் ஆயிடும். அந்த காலத்துல ஒரு 10 பேரோட கல்யாண போட்டோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஃபார்மா ஒரு 8 பேரும் அரக்கு கலருக்காக ஒருத்தி நிற்பா. அவ எந்த கலர், அவ வந்து என்ன ஸ்கின் டோனா இருந்தாலுமே, அவ கருப்போ செகப்போ மாநிறமோ எப்படி இருந்தாலுமே அவளுக்கு அந்த புடவை ரொம்ப லட்சணமா அழகா இருக்கும். அதனாலே என்னமோ வந்து அந்த அரக்கு கலரை வந்து ரொம்ப விடாம நம்ம மனுஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா. அரக்கு அப்படிங்கிறது சம்பிரதாயம் கிடையாது, அது கட்டாயமும் கிடையாது, மங்களகரம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் நம்ம இனிமே வந்து அரக்கு கலர் புடவை வந்து கூரை புடவையா நம்ம வாங்கி ஊத்திட்டு இருக்கோம். ஈவன் எந்த குழந்தைகளுமே இந்த காலத்துல சொல்ற பேச்ச பெருசா கேட்கறது இல்ல. ஏன் அரக்கு ஊட்டி கூடாது அப்படின்னு கேட்கிறா. மங்களகரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில செலிபிரிட்டிஸ் வந்து அவ அம்மாவோட நிச்சயதார்த்த புடவைய அவ நிச்சயதார்த்தனி குடுத்திக்கிறதுலாம் நான் பாத்துருக்கேன். சோ அதே மாதிரிதான் நம்ம அம்மா இதை கட்டிண்டா இன்னி வரைக்கும் ரொம்ப நன்னா வாழ்க்கையில எல்லா செல்வங்களோடும் நன்னா இருக்கா. நம்ம பாட்டி தாத்தா அதே மாதிரி நன்னா இருக்கா. நம்ம மாமியார் மாமனார் அதே மாதிரி இந்த புடவை ஊத்திட்டா நன்னா இருக்கா. சோ நம்ம அந்த கலர் கட்டிக்கிறதுல ஒன்றும் பெருசா தப்பு இல்ல. ஜஸ்ட் ஃபார் 1 hour தானே. சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கறதுனால லைஃப்ல பெரிய சந்தோஷம் கிடைக்க போறது அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்துதான் பார்க்கலாமே. சோ இந்த மாதிரி உங்க ஆத்துல கூரை புடவையில வந்து அரக்க தவிர வேற ஏதாவது கலர் உங்க பசங்க வாங்கியிருக்காளா? இல்ல அரக்கு தான் வாங்கினதுக்கு அப்புறம் அரக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு ஃபீலும் பண்ணியிருக்காளா? இல்ல அரக்கு ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருந்தா அதை நான் சொல்ல விட்டு போயிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.